தையல்கார அப்பா துணி தைத்துக் கொண்டிருந்தார். அவரது மகன் தையலோட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். வேலை நுணுக்கங்களை ரசித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அப்பா புது துணி ஒன்றை எடுத்தார். அழகான பளபளப்பான கத்தரிக்கோலால் திட்டமிட்ட அளவோடு துண்டு துண்டாக வெட்டினார். வேலை முடிந்ததும் காலுக்கடியில் கத்தரிக்கோலை போட்டுவிட்டு வேலையை தொடர்ந்தார். பிறகு ஊசியை எடுத்து துணியை தைக்க ஆரம்பித்தார். தைத்து முடித்துவிட்டு ஊசியை தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரமாக வைத்துக் கொண்டார். கவனித்த புத்திரன் சிரித்து விட்டான். என்னப்பா இது, வேலை முடிஞ்ச உடனே அழகான பளபளப்பான விலை உயர்ந்த கத்திரிக்கோலை காலுக்கடியில் தூக்கி போட்டீங்க, கட்டாசி விட்டீங்க. ஆனால் சிறிய மலிவான விலை கொண்ட ஒரு ஊசியையோ தொப்பியிலே குத்தி பத்திரப்படுத்துகிறீர்களே. ஞான அறிவொளியூட்டினார் அந்த தையல்கார அப்பா. மகனே, கத்திரிக்கோள் அழகானதுதான், பளபளப்பானதுதான், விலை உயர்ந்ததுதான். ஆனால் அதன் செயலோ வெட்டுவது, பிரிப்பது. ஊசியோ சின்னதுதான், மலிவான விலை கொண்டதுதான். ஆனால் அதன் செயலோ வெட்டுவதல்ல, ஒட்டுவது, பிரிப்பதல்ல, சேர்ப்பது. அதனால் தான் ஊசிக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. உனது மதிப்பு உருவாக்கத்திலா அல்லது உருவத்திலா? இது கவியரசனின் இணையதள கவிதை. இரவு ஒரு கத்தரிக்கோள் இன்றையையும் நாளையையும் வெட்டுகிறது. மனம் ஒரு தையல் ஊசி விடிந்ததும் இன்றையையும் நாளையையும் வெட்டியதே தெரியாமல் தைத்து விடுகிறதே. நல்ல சிந்தனை இல்லது. ரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட வெட்டிவிடும் வலிமை கொண்ட ஒரே ஆயுதம் கத்தரி அல்ல, கட்டுக்கட்டாய் பணம். ஊசியை போன்றது துரோகம். நீ மற்றவர்களை குத்தும் போது சுகமாக இருக்கும், உன்னை மற்றவர்கள் குத்தும் போது கொடூரமாக இருக்கும். ஜாடிக்கேத்த மூடியா கணவனும் மூடிக்கேத்த ஜாடியா மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கத்திரிக்கோள் மாதிரிங்க. பார்க்கறதுக்கு எதிரெதிரா இருப்பாங்க, ஆனா நடுவுல யாரு பூந்தாலும் காலி பண்ணிடுவாங்க. எந்த ஒரு சலூன் கடை கத்தரிக்கோளும் என்ன சாதின்னு பார்க்கறதில்ல, அதுக்கு எல்லா சாதி மயிரும் ஒண்ணுதான்.